பாலக்கோட்டில் பார்த்தீங்கன்னா புது ஸ்ரீ பொன் மாரியம்மன் கோவில் திருவிழாங்க பிப்ரவரி 23 டு 27 வரைக்கும் 18 பட்டி சேர்ந்து பண்றாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாலக்கோடு பண்டிகை எத்தனை நாள் நடக்கும்பான்னு கேட்கறவங்களுக்கு ஒரு வார பண்டிகைங்க இது. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா பால் குடம் நேத்தே எடுத்துட்டாங்க. இன்னைக்கு கறி நாளுங்க. எருதாட்டமும் இன்னைக்கு தான். முக்கியமானதா மறந்துட்டா எப்படிங்க, ஆடல் பாடல் நிகழ்ச்சி அதாவது ஆர்கெஸ்ட்ரா 4 இடத்துல நடக்குதுங்க. ஏன்பா இந்த ஆண்டுக்கான ஸ்ரீ பொன் மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா எருதாட்டம் எத்தனை மணிக்குன்னு கேட்கறவங்களுக்கும் சொல்றேன் கேளுங்க. வியாழக்கிழமை மாலை 3 மணி அளவில் கோவில் சுற்றி வரும் எருதுகளை ஒவ்வொரு ஊராக பிரித்து ஒரு சுற்று மட்டும் சுற்றி வர வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுல ஒவ்வொரு ஊருக்கும் 20 நிமிடம் மட்டுமே ஒதுக்கி இருக்காங்க. பாலக்கோடு ஸ்ரீ பொன் மாரியம்மன் திருக்கோவில்ல எத்தனை ஊர் சேர்ந்து பண்டிகை பண்றாங்கன்னு கேள்வி கேட்கறவங்களுக்கும் பதில் சொல்றேன் கேளுங்க. மொத்தமா 18 ஊருங்க. மேல்தெரு, கல்கூடாப்பட்டி, குப்பன் கொட்டாய், பனங்காடு, வாழைத்தோட்டம், செங்கோடாம்பட்டி, நாகப்பட்டியான் கொட்டாய், தண்டுக்காளான் கொட்டாய், ரெட்டியூர், புதூர், காவிரியப்பன் கொட்டாய், தொட்டாம்பட்டி, செல்லாட்டம் விளக்கு, காவாப்பட்டி, சித்திரப்பட்டி, கணபதி கொட்டாய், செம்மநத்தம், பசுமைபுரம், பூங்கொட்டாய்ங்க. இன்னைக்கு எருதாட்டத்தில் பார்த்தீங்கன்னா 18 ஊருங்க. ஆனால் 14 ஊர் மட்டும்தான் பேர் கொடுத்துருக்காங்க. 4 ஊர் பேர் கொடுக்கலைங்க. இவ்வளோ டீட்டெயில் கலெக்ட் பண்ணியிருக்கேன். நீ கோயிலுக்கு போனியாடான்னு கேட்குறவங்களுக்கு நான் கோயில் போலிங்க. ஸ்ரீ பொன் மாரியம்மன் திருக்கோவில் பாலக்கோட்டில் பார்த்தீங்கன்னா இங்கு மதம் ஒருபோதும் பிரச்சனை இல்லைங்க. அதிகாரம் பெற முயற்சிக்கும் அரசியல் செய்யும் மனிதர்களால் மட்டுமே பிரச்சனை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.